ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فلا تظلموا فيهن أنفسكم، صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் உயர்வகத்த பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மதி முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாள் நடிச்சுவற்றில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ற கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க முஹர்ரம் மாதத்தின் 2வது ஜும்மாவிலே நாம் விட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மாதத்தை சிறப்பித்திருப்பதை போன்று நம்முடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் சிறப்பாகி வைப்பானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, முஹர்ரம் மாதத்தின் மிக முக்கியமான ஒரு நாள் ஆஷுராவுடைய தினம். முஹர்ரம் 10வது நாளை ஆஷுரா நாள் என்பதாக நாம் சொல்லி அதிலே நோன்பு நோற்பது, மற்ற அமல்களை செய்வது, எப்படி ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்கின்றோமோ அதே போன்று இந்த ஆஷுரா தினத்தில் நோன்பு வைப்பதை நாம் வழமையாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப காலகட்டத்தில் ரமலானுடைய நோன்பு பரலாக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த ஆஷுராவுடைய தினத்தில் வைக்கக்கூடிய நோன்பை தான் அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருந்தான். எப்பொழுது ரமலானுடைய மாதம் நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டதோ இந்த ஆஷுரா தினத்தினுடைய நோன்பை சுன்னத்தாக ஆக்கப்பட்டது. இப்போ இந்த மாதத்தில் முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10 அன்று நோன்பு வைப்பது இது சுன்னத்தான ஒரு நோன்பு. இந்த 10வது நாள் மிகவும் சிறப்பிற்குரிய நாள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து நபிமார்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நாளாக, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆவை அங்கீகரித்த நாளாக இந்த ஆஷுராவுடைய தினம் இருக்கிறது. ஒவ்வொரு நபிமார்களை எடுத்துக்கொண்டால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தான் செய்த அந்த தவற்றிற்கு பகரமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள். அந்த தௌபாவை அல்லாஹ் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான் அதை ஏற்றுக்கொண்டான், கபூல் செய்தான். அதே போன்று ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் ஃபிரௌனுடைய அந்த கொடுங்கோலனுடைய அந்த ஆட்சியிலிருந்து, கொடுங்கோலனுடைய அவனுடைய அந்த கொடுமையிலிருந்து பாதுகாத்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் தான். அதே போன்று ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது சில கலிமாக்களை ஓதினார்கள். அப்பொழுது மீனுடைய வயிற்றிலிருந்து அவர்களை வெளியாக்கி பாதுகாத்தான். அந்த பாதுகாத்தனுடைய நாள் இந்த ஆஷுராவுடைய தினம்தான். இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு கட்டமாக அவர்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றான், அவர்களை பாதுகாத்திருக்கின்றான். அப்படி பாதுகாக்கப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு நாள் தான் இந்த ஆஷுராவுடைய தினம் என்பது. பின்மேலும் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நாம் நோன்பு வைப்பது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. ஆரம்ப காலத்திலிருந்தே ஆஷுரா தினம் வந்துட்டாலே நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வந்துடும். நாம் மட்டுமல்ல, சின்ன பிள்ளைகளை என்ன செய்வாங்க, நோன்பு வைப்பதற்கு நாம் தூண்டி கொண்டிருக்கின்றோம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க என்ன செய்வாங்க, இந்த நாட்களில் நோன்புகள் நோட்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம். ரமலான் மாதத்திற்கு அடுத்தபடியாக மிக சிறந்த நோன்பு எதுன்னு சொன்னால் முஹர்ரம் மாதம் வைக்கக்கூடிய நோன்புகள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பாங்க.
ஆஷுரா தினம்னு இல்லை, நிறைய நாட்கள் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் நோன்பு வைப்பாங்க. இந்த முஹர்ரம் மாதத்தை சிறப்பிக்கும் வண்ணமாக குர்ஆனிலே அல்லாஹ் என்ன செய்யலாம், இந்த மாதத்தை மிகவும் சிறப்பித்து அல்லாஹ் சொல்றான். மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும், 4 மாதங்கள் சிறப்பிற்குரியது, அதில் ஒரு மாதம்தான் இந்த முஹர்ரம் மாதம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுவான். சரி, இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆஷுரா தினத்தன்று நாம் ஏன் நோன்பு வைக்கின்றோம், என்ன காரணம் என்று நாம் பார்க்கும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வரக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய யகூதிகள் அவங்க நோன்பு வைத்திருந்தாங்க. யகூதிகள் நோன்பு வைத்திருந்தாங்க. மற்ற சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, இவங்க என்ன இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறாங்க, என்ன காரணம்? அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, அவர்கள் யகூதிகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றிய தினமான இன்றைய தினத்திலே, ஆஷுராவுடைய தினத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க. அதே போன்று நாங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு மிகவும் உரிமையானவர்கள் நாம் தான், மிகவும் உரிமையானவர்கள் நாம் தான். எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, 10வது நாள் நோன்பு வைங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டு நான் உயிரோடு இருப்பேனே, ஆனால் முதல் நாளான 9வது நாளையும் சேர்த்து 2 நாட்கள் நான் நோன்பு வைப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் மறாவது ஆண்டு, அடுத்த ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. 2 நோன்பு இணைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கல. ஆனால் ஹதீஸ்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆஷுராவுடைய தினத்திலே வைக்கக்கூடிய நோன்பு அது யகூதிக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஒன்று 9, 10 நோன்பு வைங்க, அல்லது 10, 11 இப்படியாக அந்த நோன்பை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் அந்த நோன்பு மட்டும்தான் இருந்துச்சு. எந்த நோன்பு? ஆஷுராவுடைய நோன்பு மட்டும் இருந்துச்சு. அப்போ ரமலான் நோன்பு கடமை இல்லை. இப்போ ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஆஷுரா யௌமின் அய்யாமில்லாஹ், இந்த ஆஷுரா இருக்கிறது அல்லாஹ்வுடைய நாட்களிலிருந்தும் இது ஒரு நாளாக, சிறப்பிற்குரிய நாளாக இருக்கிறது. ஃபமன் ஷாஅ ஸாமஹு, எவர் ஒருவர் நோன்பு வைக்க நாடுவாரோ அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். ஒமன் ஷாஅ தரக்க, யாருக்கு நோன்பு வைக்க விருப்பம் இல்லையோ அவங்க அந்த நோன்பை விட்டு விடட்டும் என்பதாக சொன்னாங்க. அவர் நோன்பு விட்டு விடட்டும் என்று சொன்னால் ரமலானுடைய மாதம் அது பரலான நோன்பு, கட்டாய வைத்தே ஆக வேண்டும். எப்போ ரமலானுடைய மாத நோன்பு கட்டாயமாக ஆக்கப்பட்டதோ இந்த ஆஷுராவுடைய நோன்பாகிறது இது சுன்னத்தாக ஆக்கப்பட்டது. விரும்பியவர்கள் இந்த நோன்பை வைக்கலாம், விரும்பியவர்கள் இந்த நோன்பை விட்டு விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சூமு யௌம ஆஷுரா, அந்த ஆஷுராவுடைய தினத்திலே நீங்கள் நோன்பு வையுங்கள். வஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிக்கும் நஸராக்களுக்கும் நீங்கள் மாறு செய்யுங்கள். வசூமு கப்லஹு யௌமன் அவ் பஅதஹு யௌமன், அந்த ஆஷுரா தினத்தினுடைய முந்தைய நாளோ அல்லது அதுக்கு பிந்தைய நாளையோ இணைத்து என்ன செய்யுங்க, 2 நாட்கள் நோன்பு வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் அஹ்மத் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் ஆஷுராவுடைய தினத்திலே நாம் ஒரு நோன்பு வைக்காமல் முந்தைய நாள் பிறை 9, 10 அல்லது 10, 11 என்பதாக நம்ம என்ன செய்யணும், நோன்புகள் வைக்கின்றோம். அதில் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஐயசாம அத்தாசிஅ வல் ஆஷிர, 9வது நாளும் 10வது நாளையும் சேர்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அவங்க சொன்ன செய்தி ஜாதுல் மஆத் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அப்போ ஆஷுரா தினம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாள், அதே போன்று கண்ணியமாக்கப்பட்ட ஒரு நாள். அந்த நாளை நாமும் கண்ணியப்படுத்த வேண்டும். சரி, இந்த நாம் நோன்பு வைப்பதின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை ஹஜ்ரத் அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அவங்க சொல்லி காட்டுறாங்க. முஸ்லீம் ஷரீஃபில் இந்த ஹதீஸை பதிவு செய்யப்பட்டிருக்கு. சியாமு யௌமு ஆஷுரா, ஆஷுராவுடைய தினத்தில் நாம் பிடிக்கக்கூடிய நோன்பு இருக்கிறது. எப்படி பிடிக்கிறாரு? இஹ்தஸப அலல்லாஹி, அல்லாஹ்வின் மீது நன்மையை ஆதரவு வைத்தவராக யார் ஆஷுரா தினத்தினுடைய நோன்பை பிடிப்பாரோ, ஐயு கஃபர சனத்தல்லதி கப்லஹு, அவர் முந்தைய ஆண்டு செய்த
அவருடைய பாவத்திற்கு இது பரிகாரமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஆசுரா தினத்தில் நாம் நோன்பு வைத்தோம்னு சொன்னால் நம்முடைய முந்தைய ஆண்டினுடைய ஒரு வருட பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இதே போன்று இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நாம் வைக்கக்கூடிய நோன்பு, அந்த ஆஷுராவுடைய தினத்தினுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்குது. அப்போ இந்த நாட்களில் நாம் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னால் அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னாங்க, அந்த ஆஷுராவுடைய தினத்திற்கு முந்தைய நாளோ அல்லது பிந்தைய நாளோ 9, 10 அல்லது 10, 11. சரி, 9, 10 இந்த நாட்களில் நீங்கள் நோன்பு வைங்கன்னு சொன்ன காரணம் என்ன? 9வது நாளையும் சேர்த்து கொண்டு 9, 10 ஆகிய 2 நாட்கள் நீங்கள் நோன்பு வைங்க என்று ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதற்கு விளக்கமாக இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விளக்கம் சொல்றாங்க. இவங்க யாருன்னு சொன்னா, புகாரி, முஸ்லீம்னு நம்ம ஹதீஸ் கிரந்தங்கள் சொல்றோம்ல, அதுல முஸ்லீம் ஷரீஃப் ஹதீஸ் கிதாபுக்கு விளக்க உரை எழுதினவங்க இவங்க. இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்றாங்க. 3 விதமான விளக்கங்கள் இருக்கு. அதில் முதலாவது, 9வது நாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சேர்த்துக் கொள்ள சொன்னார்கள் என்று சொல்லும் பொழுது, இது யகூதிக்கு மாற்றம் செய்வதாக இருக்கிறது. ஏன்னா யகூதி அந்த 10வது நாள் மட்டும்தான் அவன் நோன்பு வச்சான். எனவே யகூதிக்கு நீங்கள் மாற்றம் செய்து 9வது நாளையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளோடு நீங்கள் சுருக்கி கொள்ளாதீர்கள், 9வது நாளை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 2வது காரணம் என்னன்னு சொன்னால், அந்த ஆஷுரா தினத்தன்று மட்டும் நோன்பு வைப்பது என்பது எப்படி ஜும்மா நாள் அன்று மட்டும் நோன்பு வைப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, ஜும்மா நாள் மட்டும் என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது. ஆனால் அந்த ஜும்மாவுடைய நேரத்தில் ரமலானுடைய நோன்பு வந்துருச்சு, அல்லது நாம் எப்போது வழமையாக வைக்கக்கூடிய ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய பெரிய 13, 14, 15 இந்த சுன்னத்தான நோன்புகள் அதை தொடர்ந்து வைக்கக்கூடியவங்களுக்கு அது இடையில வெள்ளிக்கிழமை சொன்னால் அப்போ வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் தனியாக நோன்பு வைப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை. எனவேதான் இதே போன்றுதான் ஆஷுரா தினத்தில் மட்டும் நோன்பு வைப்பது என்பது அது உச்சிதமானதல்ல என்று இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்களுக்கு சொல்றாங்க. அடுத்து 3வது விளக்கம் சொல்றாங்க. ஒரு மனிதர், இப்போ நம்ம பிறை கணக்கிறவங்க பார்க்குறோம். இப்போ இன்னைக்கு பிறை நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு பிறை 8, இப்போ இன்னைக்கு நைட்டு பிறை 9. ஆனால் சவுதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னைக்கு பிறை 9, நைட்டுக்கு பிறை 10. அப்போ பிறையில் நமக்கு வித்தியாசங்கள் வருது. ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், நமக்கு இன்னைக்கு 10வது நாளாக இருக்குமோ, 9வது நாளும் அது 10வது நாளாக இருக்குமோ, 10வது நாள் 11வது நாளாக போயிடுமோ என்ற பயத்தில் என்ன செய்யறாருன்னு சொன்னால், முந்தைய நாளை என்ன செய்யறாரு, அவர் சேர்த்துக் கொள்றாரு. 9வது நாளை ஏன் நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லும் பொழுது அவருக்கு உள்ளத்தில் ஒரு அச்சம், முதல் நாள் அது 10வது நாளாக இருக்குமோ, அதுக்கு முந்தைய நாள் 9வது நாளாக இருக்குமோ, எனவே நம்ம என்ன செய்யும், 9வது நாளையும் சேர்த்து நம்ம நோன்பு வைப்போம் என்று இந்த காரணத்தை இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல் மஜ்மூ என்று சொல்லக்கூடிய கிதாபில் இந்த விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அப்போ நாம் ஆஷுராவுடைய தினத்தில் நாம் வைக்கக்கூடிய நோன்பு இருக்கிறது, ஒன்று பிறை 9, 10 அல்லது 10, 11 ஆகிய 2 தினங்கள் நாம் நோன்பு வைக்கிறோம். இமாம்கள் சொல்கிறாங்க, 10, 11 வைப்பதை விட 9, 10 நோன்பு வைப்பது மிகவும் சிறப்பானது. ஏன்னா ஹதீஸில் அப்படி வந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு மூடலாக சொல்லியிருக்கிறாங்க. முந்தைய நாள் பிந்தைய நாள் சேர்த்துங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சில ஹதீஸுகளை நாம் பார்க்கும் பொழுது 9வது நாளையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக இமாம்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து நமக்கு சொல்வதின் காரணமாக 9, 10 நோன்பு வைப்பது மிகவும் ஆக சிறந்தது என்று இமாம்கள் நமக்கு விளக்கம் தருவாங்க. அப்போ அந்த ஆஷுராவுடைய நாளில், ஆஷுராவுடைய தினத்தன்று சில அமல்கள் நாம் செய்யணும். அதில் மிக முக்கியமாக 5 அமல்கள் இருக்குது. இது ஆஷுரா தினத்தில் மட்டும் செய்ய வேண்டிய 5 அமல்கள். இது அல்லாமல் மற்ற நாட்களில் நாம் அதிகமான அமல்களை நாம் செய்ய வேண்டும். அதே போன்று நோன்புகள் வைப்பது என்பது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இது கட்டாயமான நோன்பல்ல, இது சுன்னத்தான நோன்பு. இப்போ ஆஷுரா தினத்தன்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்னவென்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய அமல் முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 100 தடவை நாம் ஸலவாத்து ஓத வேண்டும். 100 தடவை என்ன செய்யணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமான 100 கணக்கில் 8 வேணாலும் ஓதலாம். ஆனால் 100 தடவை என்ன செய்யணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து ஓத வேண்டும். 2வது, அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை 100 தடவை நாம் ஓத வேண்டும். 3வது, ஹஜ்ரத்
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது ஓதுன அந்த துவா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த தஸ்பீஹை குறைந்தது 10 முறையாவது நாம் ஓத வேண்டும். அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திரு கலிமாவை 10 முறை நாம் ஓத வேண்டும். அடுத்து 5வது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் என்ற அரசன் நெருப்பு குண்டத்திலே அவரை வீசும் பொழுது மலக்குகள் கேட்டார்கள், உங்களுக்கு ஏதேனும் நாங்கள் உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எந்த இறைவனின் மூலமாக எனக்கு இது போன்ற சோதனைகள் ஏற்படுகிறதோ அந்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த சோதனையிலிருந்து என்னை பாதுகாப்பது, என்னை காப்பாற்றுவதற்கு அவன் போதுமானவன் என்ற அந்த வாசகத்தை சொன்னார்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற இந்த வார்த்தையை சொன்னார்கள். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனவே இந்த வார்த்தையை, இந்த தஸ்பீஹை நாம் அந்த ஆஷுராவுடைய தினத்திலே அதிகமாக நாம் ஓத வேண்டும். இது அல்லாமல் அந்த ஆஷுராவுடைய தினத்தில் நம்ம நோன்பு வைப்போம், சுன்னத்தான நோன்பு. அதே போன்று அதிகமாக நாம் தொழ வேண்டும். அதே போல் குர்ஆன் ஷரீஃப்கள் அதிகமாக நாம் ஓத வேண்டும். அதிகமான திக்ருகளை நாம் செய்ய வேண்டும். அதே போன்ற பிறர் நலம் பேணுதல், மற்றவங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க, ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த 2 நாட்களில், மற்ற நாட்களில் நாம் உதவி செய்வோம், நன்மைகள் உண்டு. ஆனால் பிறை 9, 10 அன்று, அதிலும் குறிப்பாக பிறை 10 அன்று எத்தனை ஏழை மக்களுக்கு நாம் உதவி செய்வோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பன்மடங்கு நன்மைகளை வைத்திருக்கின்றான். அதே போல 6வது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பெரும் பாவங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். பெரும் பாவத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா செய்யாம மன்னிக்க மாட்டான். சிறு பாவங்கள் இருக்கல, அந்த சிறு பாவங்கள் நாம் செய்யக்கூடிய சிறு அமல்களின் மூலமாக மன்னிக்கப்பட்டோம். இப்போ உதாரணத்திற்கு சுபூஹ் தொழுதோம், சுபூஹ் தொழுதத்திலிருந்து வேலைக்கு போகிறது, வர்றது, கடைக்கு போகிறோம், வர்றோம், பல வேலைகள் நாம் ஈடுபட்டுருவோம். சில தவறுகள் என்ன செஞ்சுருக்கோம், நம்மளுடைய அறியாமலே நடந்துருக்கும். அந்த தவறுகள் மன்னிக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்த லுஹர் தொழுகைக்கு வர்றாங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கு வேலைக்கு போயாச்சு, அடுத்த லுஹர் தொழுகைக்கு வர்றாருல்ல, அப்போ ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய பாவத்தை இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அவருக்கு மன்னிச்சிடறான். சிறு பாவங்கள் மட்டும்தான். ஆனால் பெரும் பாவங்களை பொறுத்த வரைக்கும் தௌபா செய்யாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால் தௌபா செய்யறதுனா என்ன, இனிமேல் அந்த பாவத்தின் பக்கம் நான் போக மாட்டேன், அந்த எண்ணத்தை உள்ளத்தில் உறுதியாக வச்சிருக்கோம். இன்னைக்கு சிறு பாவங்கள் என்று நாம் நினைத்து கொண்டு பெரும் பாவத்தை செஞ்சுருக்கோம். இதெல்லாம் ஒரு பாவமா, அடிக்கடி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, நம்மளை பார்த்தா சொல்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒவ்வொருடைய உடலும் சென்றது கூட நான் சொன்னேன், நமக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய உடல் இருக்கு பார்த்தீங்களா, இது அமானியம். உடம்புல ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது அமானியம். அல்லாட்ட என்ன செய்யணும், ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இப்போ கெட்ட பழக்கங்கள், குடி பழக்கம், சிகரெட்டு குடிக்கிற பழக்கம், அதே போல என்ன இந்த தூள் இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்முடைய உடலுக்கு கெடுதி விளைவிக்கக்கூடியது. இதெல்லாம் பெரும்பாவத்தை கட்டப்பட்டது. சும்மா பொடி தானே போடுறோம், வாயில் பொடி தானே வைக்கிறோம், சும்மா கொஞ்சம் தானே வைக்கிறோம், கொஞ்சம் வச்சாலும் சரி, அதிகமாக வச்சாலும் சரி, பாவம் தான். இஸ்லாமிய ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை ஹராம் என்று முடிவெடுத்துட்டானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஹராம் என்று முடிவெடுத்து விட்டார்களோ அது ஹராம் தான். அதை நம்ம என்ன செய்ய முடியாது, அதை ஹலாலாக நாம் ஆக்க முடியாது. இதனுடைய விளக்கங்கள் இருக்கு, நான் பின்னால் நான் சொல்றேன். அதே போல இந்த நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நீங்கள் நோன்பு வையுங்கள். அதே போல் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் அதிகமாக என்ன செய்யுங்க, தாராளமாக செலவு செய்யுங்கள்னு சொன்னாங்க. இந்த பிற 2 நாள் 9, 10, அது குறிப்பாக 10வது நாள் எந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தார்களுக்கு தாராளமாக நாம் செலவு செய்வோமோ அதுக்கான ஒரேடியாக செலவு செஞ்சிடக்கூடாது. தாராளமாக செலவு செய்ய என்ன, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க என்ன வாங்கி கொடுக்கணும். அந்த செலவினங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த செலவினங்களுக்கு கூட நன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது குறிப்பாக 10வது நாள் நாம் செய்யக்கூடிய செலவினங்கள் நம்முடைய குடும்பத்திற்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக நாம் செய்யக்கூடிய அந்த சிறு செலவுகள் இருக்கிறது பார்த்தீங்களா, அதற்கு கூட நன்மைகள் உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த 10வது நாள் யார் அந்த இரவிலே நின்று வணங்குகிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு வருடம் முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை தருகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புன்யத்து தாலிபீன் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஹதீஸுகளில் விளக்கமாக சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தை தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு அவன் செலவு செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வருடம் முழுவதும் அந்த செலவினத்தை அல்லாஹ் விசாலமாக ஆக்கி கொடுத்துட்றோம். குறைந்த செலவு நாம் செய்யும் பொழுது அதெல்லாம் என்ன செய்யலாம், வருடம் முழுவதும் நம்ம செய்யக்கூடிய அந்த செலவினத்தை மிகவும் விசாலமானதாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்துறோம். ரொம்ப விசாலமாக, ரொம்ப 10 ரூபா செலவு பண்ணுறோம்னா அதன் மூலமாக 100 ரூபா செலவு செய்ததை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சிடலாம், நமக்கு நம்முடைய ஓடைகளை என்ன செய்ய எழுதப்படுது. அப்போ அன்றைய நாள் செய்யக்கூடிய அந்த நோன்பு இருக்கு பார்த்தீங்களா, நோன்பு வைக்கிறோம்ல 10வது நாள், அந்த நோன்புக்குரிய நன்மையை செலவாக சொல்வது 40 சனா. ஒரு மனிதன் அந்த 10வது நாள் நோன்பு வைப்பதன் மூலமாக 40 ஆண்டுகள் அவன் செய்த பாவத்திற்கு அது பரிகாரமாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. வைக்கக்கூடிய ஒரு நாளுடைய நோன்புடைய நன்மை என்னங்க, அந்த மனிதன் செஞ்சிருக்கக்கூடிய 40 ஆண்டுகள் செய்த சிறு சிறு பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது, அந்த நோன்பின் காரணமாக மன்னிக்கப்படுது என்று செலவாக சொல்றாங்க. அதே போல அந்த இரவுல நின்று வணங்குறார், அந்த ஆஷுராவுடைய தினத்தில் இரவுல நின்று வணங்குறார். ஒமாமின் அஹலின் அஹ்யா லைலத்தின் ஆஷுரா, அந்த ஆஷுராவுடைய அந்த இரவிலே நின்று வணங்குவாரையானால் இரவுல நின்று வணங்கி மறுநாள் காலையில் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலைமையில அவர் என்ன செஞ்சாரு, வஃபாத் ஆயிட்டாரு. அந்த நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலைமையை வஃபாத் ஆயின்னு சொன்னா அவருடைய அந்த மௌத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு சொல்றாங்க. வலம் எதிரி பில் மௌத், அவர் மௌத்தாகிறார் அப்படிங்கிறத அவர் உணரவே மாட்டாங்க. பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிரை கைப்பற்றும் பொழுது அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்தில் மலக்குல் மௌத் என்ன செய்வாங்கன்னா, உயிரை கைப்பற்றும் பொழுது நம்முடைய காலினுடைய பெருவிரல் இருக்குல்ல, அது மூலமாக தான் என்ன செய்யும், ரூஹு எடுக்கப்படும். அந்த ரூஹு எடுக்கும் பொழுது ஸல்லல்லாஹு ஹதீஸில் சொல்றாங்க, நல் அமல்கள் செய்திருக்கக்கூடிய நல் நடிகார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன் இருக்கிறாங்கல்ல, அவர்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு ஆட்டை உரிப்பதை போன்று, ஒரு ஆட்டுடைய தோலை உரிப்பதை போன்று. ஆடை அறுந்துட்டோம், தோலை உரிக்கும் பொழுது ஆட்டுக்கு எது தெரியுமா, எது உணர்வு இருக்குமா, இருக்காது. அது மாதிரி நல்லோர்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வானா, ஆட்டினுடைய தோலை உரிப்பதை போன்று அவருடைய உயிரை கைப்பற்றிடுவாங்க. சில பேர் பாவியாக இருப்பாங்க, அந்த பாவிகளுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், ஏன்னா அதாவது மௌத்து அப்படின்னு சொன்னா அது மௌத்தானதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லி விளக்குறாங்க. நல்ல அமல்கள் செய்திருக்கக்கூடிய சாலிஹீன்களாக இருந்தால் அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நிலைப்பாடு மிகவும் சுகமாக இருக்கும். இதே பாவிகளாக இருக்கும் பொழுது அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு சொல்லும் பொழுது, முட்களின் மீது போடப்பட்ட ஆடையை போன்று. ஒரு ஆடை இணைஞ்சிருச்சு, முள்ளு மேல விழுந்துருச்சு, அந்த ஆடையை இழுக்கும் பொழுது எப்படி இருக்கும், ஆடை போட்ட மாதிரி அப்படியே வருமா, வராது, கந்தலா வரும். ஆடை கந்தலா வருதுன்னு சொன்னா அந்த முட்களின் மூலமாக என்ன செஞ்சிடும், அந்த ஆடையை அது கிழித்து எரிஞ்சு விடும். அப்படி அதை கிழித்து எரியும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு வேதனை ஏற்படுமோ அதே வேதனை தான் கெட்ட அடியார்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது அது நிலைப்பாடு ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அவர்கள் ஹதீஸ்ல சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆஷுராவுடைய தினத்தன்று இரவில் நின்று வணங்கி அந்த நோன்பையும் யார் நோற்றாரோ அவருடைய அந்த மௌத்து எப்படி இருக்கும்னு சொன்னா அவருடைய உடம்பிலிருந்து ரூஹ் வெளியேறுவதை கூட அவர் அறிய மாட்டார். அந்த அளவுக்கு அவருடைய ரூஹ் மிகவும் இலகுவான முறையில் கைப்பற்றப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார். அப்ப நாம் இந்த ஆஷுராவுடைய தினமான 10வது நாளும் அதற்கு முந்தைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் நோன்பு நோற்போம். அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்தும் முகமாக நாம் நோன்பு நோக்க வேண்டும். அதில் நல்ல அமல்கள் அதிகமாக நாம் செய்ய வேண்டும். மேலும் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த கண்ணியத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அடுத்த வார்த்தை, இது நீண்ட ஆயத்து, இந்த ஷுஹூர் இந்தல்லாஹ் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆயத்தில் இடையில அல்லாஹ் என்ன சொல்றான், அதாவது அந்த ஆயத்தினுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா, உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே அல்லாஹ் என்ன செய்யறான், வான பூமிகள் படைக்கப்படுவதற்குரிய காலத்திலிருந்தே வருடங்கள் மொத்தம் 12 மாதங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதம். அதுல முஹர்ரம் மாதத்தை நம்ம இப்ப இருக்கிறோம். இதை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த வார்த்தை சொல்றான், ஃபலா தஸலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த முஹர்ரம் மாதத்துல பாவங்களை விட்டு நாம் தவிர்த்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் பாவம் செய்வோமோ அதை நமக்கு நாமே என்ன செய்யறோம், நாம் அறிவை தேடிக்கொள்கிறோம்.
நமக்கு நாமே சொல்றா அநீதம் இழுத்துக் கொடுக்கிறோம். எனவே பாவங்கள் செய்து நீங்கள் அநீதம் இழுத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருவசனத்தில் நமக்கு சொல்லி காட்டணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் எப்படி ஹரம் ஷரீஃப்ல மக்காவில் ஒரு மனிதன் பாவம் செய்யலான்னு சொன்னா பாவம் செய்யறதில்லை, பாவம் செய்யணும் அப்படின்னு உள்ளத்துல நினைக்கிறான். சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமன் யுரிது ஃபீஹி பிஇல்ஹாதின் பிதுல்மின் நுஸிகுஹு மின் அஸாபின் அலீம். அந்த மக்கா முகர்ரமாவில ஹரம் ஷரீஃபிலே பாவம் செய்ய வேண்டும், அநீதம் இழைக்க வேண்டும் என்று யார் நாடுவாரோ நுஸிகுஹு மின் அஸாபின் அலீம், நோவிலே தரக்கூடிய வேதனையை அவருக்கு நாம் சுமக்க செய்வோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த ஹரம் ஷரீஃபில் பாவம் செஞ்சிட்டோம்னு சொன்னா எப்படி நமக்கு தண்டனை இருக்கிறதோ, ஹரம் ஷரீஃபை பொறுத்த வரைக்கும் இந்த 4 மாதங்கள்ல போய் அங்கே பாவம் செஞ்சாதான் பாவம் இல்லை, வருடம் முழுவதும் எப்படி அந்த ஹரம் ஷரீஃபில் ஒரு மனிதன் பாவம் செய்வானேயானால் அது பாவமாக கருதப்படுமோ, அதே போன்றுதான் இந்த மாதம் முஹர்ரம் மாதம் இருக்கிறதே, கண்ணியமிக்க இந்த மாதம் இருக்கிறதே, இந்த மாதத்திலே யார் பாவங்கள் செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பன்மடங்கு பாவங்கள் எழுதுகிறான். நன்மையை செய்யும் பொழுது எப்படி பன்மடங்கு அல்லாஹ் கொடுக்கின்றானோ அதே போன்று இந்த 4 மாதங்களில் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் பன்மடங்கு பாவங்கள் எழுதப்படுகிறது. இன்னும் ஒரு படி மேலாக சொல்வதாக இருந்தால் அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும் என்று 4 மாதங்களை கண்ணியப்படுத்தியிருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் ஒரு உண்மையான முஸ்லிம், உண்மையான மூமின் இந்த 12 மாதங்களையும் அவர் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று தஃசீரில் அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லியிருக்கக்கூடிய செய்தி பதிவு செய்யப்பட்டது. அப்போ நாம் பாவம் செய்வது என்பது ஹரம் ஷரீஃபிலே ஒருவர் பாவம் செய்கிறார் என்று சொன்னால் எப்படி அவருக்கு பன்மடங்கு பாவங்கள் எழுதப்படுகிறதோ அதே போன்று இந்த மாதங்களிலே பாவம் செய்வதன் மூலமாக பன்மடங்கு பாவங்கள் செய்ததாக என்ன செய்யப்படுது, அவருக்கு எழுதப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சரி, அப்படி அநியாயம் இழைத்தல், அநியாயம் செய்தல் என்று சொன்னால் அதற்குண்டான விளக்கங்கள் என்ன? இதை நாம் பார்க்கும் பொழுது அதில் ஒரு விளக்கம் எழுதுறாங்க, லா தஜஅலு ஹராமஹா ஹலாலன். தனக்கு எது ஷரியத்திலே எது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் ஹலாலாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். வலா ஹலாலஹா ஹராமன். ஷரியத்திலே எது ஹலால் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் ஹராமாக ஆக்கி விடாதீர்கள். இப்போ ஷரியத்தில் ஹலால்னா அது ஹலால் தான், ஹராம்னா அது ஹராம் தான். ஹலால ஹராம் என்றோ ஹராம ஹலால் என்ன செய்யக்கூடாது, நம்ம மாற்றிக்க கூடாது. அப்படி மாற்றினாலே ஒருத்தர் என்ன செய்யறாரு, சிகரெட்டு குடிக்கிறாரு, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தண்ணி அடிக்கிறாரு, இதெல்லாம் ஹராமான விஷயம். அதை ஹலால்னு நினைச்சு செய்யறாரு. நம்ம குடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம், போதைப் பொருளை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இது அவருக்கு அவரே செய்து கொள்ளக்கூடிய அநியாயம். இதே தான் நல்லா சொல்லி காட்டுறான், பலா ததுலிமூ ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும். இது போன்ற பாவங்களை செய்து உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள். அது அந்த பாவம் உன்னைத்தான் சேரும், மற்றவங்களை சாராது. அந்த பாவம் யாரை சேரும், அது உன்னைத்தான் சேர, மற்றவங்களே சாராது. அப்ப இது போன்ற செய்யக்கூடிய பாவங்கள் அதை நம்ம பாவமாகவே நாம் கருதுறது இல்லை. வட்டிக்கு வாங்குறது பாவம், அதை பாவமாக கருது. அது பெரிய பிஸ்னஸ் தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மிகப்பெரிய பிஸ்னஸ் தான் இன்றைக்கி போயிட்டு இருக்குது. வட்டிக்கு வாங்குறது, வட்டிக்கு விடுறது, அதில் போய் வசூல் பண்ணுறது, அதுக்கு சாட்சி கைத்து போடுறது, எல்லாம் ஒட்டு மொத்தமாக எல்லாருடைய பாவங்களும் சமம்ட்டாங்கிற சூழ்நிலை. வட்டிக்கு வாங்குறது மட்டும் இல்லை, வட்டிக்கு வாங்குறது, வட்டிக்கு கொடுக்கறது, அதுக்கு கைத்து போடுறது, போய் வசூல் பண்ணுறது, அதுக்காக பேசுறது, எல்லாமே என்ன பாவத்தில் சரிசமமானவர்கள் என்று ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார். அப்போ பெரும் பாவங்களை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல் அநியாயம் இழைப்பதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு ஒரு அடியான் அநீதம் இழைத்து விடுவானையானால் அல்லாஹ் நாடுனா மன்னிச்சிடுவான். ஆனால் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு அநியாயம் செய்யும் பொழுது யார் அநியாயம் செய்யப்பட்டானோ அந்த அடியான் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு கேட்கப்படுது, ஈமான்ல மிகவும் பயப்படக்கூடிய விஷயம் எது? ஒரு மனிதன் பாவம் செஞ்சிட்டான்னு சொன்னா அவனுடைய ஈமானுக்கே அது ஆபத்தா போயிடும். அப்படிப்பட்ட பாவம் எது என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தருக்கு ஷுக்ரி அலல் ஈமான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அவர் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அந்த நன்றி செலுத்துவதை விடுவது மிகப்பெரிய ஒரு பாவம். இரண்டாவதாக சொன்னார்கள், வ தரக்க ஹௌஃபில் ஹாத்திமா. நம்முடைய இறுதி நேரம், இறுதி மூச்சு, அந்த இறுதி மூச்சினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று பயப்படுவதை விட்டு விடுவது. தனக்கு மூச்சு இருக்குது அப்படிங்கிறத அந்த எண்ணமே இல்லாமல் இருக்கிறது. மூன்றாவதாக சொன்னார்கள், வதுல்மு அலல் இபாத்.
அடியார்களுக்கு செய்கின்ற அநியாயம். ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்கின்ற அநியாயம். கணவன் மனைவியாக இருந்தாலும் மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய அநியாயம், மாமியார் மருமகளுக்கு, மருமக மாமியாருக்கு, அண்ணன் தம்பிக்கு, தம்பி தங்கச்சிக்கு, அக்கா தங்கச்சிக்கு, இப்படியாக யாருக்கு அநியாயம் செய்தாலும் அநீதம் இழைக்கப்பட்டவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அந்த அநீதம் இழைத்தவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, 3 பேருடைய துஆ இருக்கு. அந்த 3 பேருடைய துஆ அல்லாஹ்விடத்திலே கம்பல்சரியா ஒத்துக்கொள்ளப்படும், எந்த தடையும் கிடையாது. 3 பேருடைய துஆ கண்டிப்பாக அல்லாஹ் என்ன செய்வான், அதை ஏற்றுக்கொள்வான். முதலாவது சொல்றாங்க, தாவத்தல் மதுலூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துஆ ஒப்புக்கொள்ளப்படும். இரண்டாவது தாவத்துல் முசாஃபிர், பிரயாணியினுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். மூன்றாவது தாவத்துல் வாலிதி அலா வலதி, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்கின்ற துஆ. இது அல்லாஹ்விடத்துல போய் சேர்வதற்கு எந்த தடையும் கிடையாது. ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, 2 விஷயங்கள் இருக்கு, அந்த 2 விஷயங்கள் அல்லாஹ்விடத்திலே போய் சேர்வதற்கு எந்த திரையும் கிடையாது, டைரக்டாக போய் சேர்ந்தது. அதில் ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை யார் இஹ்லாஸான முறையிலே சொல்வாரோ அந்த கலிமா அல்லாஹ்விடத்திலே போய் சேர்வதற்கு எந்த தடையும் கிடையாது. இரண்டாவது, ஒரு தந்தை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக செய்கின்ற துஆ நேரடியாக அல்லாஹ்விட போய் செய்யும், போய் சேர்ந்துடும், எந்த திரையும் கிடையாது என்று இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சொல்லப்பட்ட ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் அநீதம் இழைக்கப்பட்டாரோ அவருடைய அந்த துஆவை, அவருடைய அந்த அழைப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்னஹு லைஸ பைனஹு பைனல்லாஹி ஹிஜாபுன், அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில எந்த திரையும் கிடையாது. அநீதி இழைக்கப்பட்டவர் கையேந்தி யா அல்லாஹ் எனக்கு அநீதி செஞ்சிட்டான், இவன் நாசமா போடணும்னு சொன்னா நாசமா போயிடுவான். இவனை நீ அடிச்சிருந்தா அவன் எல்லாம் அடிச்சிருவான். அடிக்கிறதுனா என்ன, ஏதேனும் ஒரு ரூபத்தில் ஏதேனும் ஒரு ஆபத்தை எல்லாம் ஏற்படுத்தி அவர் எல்லாம் அடிச்சிருவான். எனவே தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அநீதம் இழைக்கப்பட்டவர்களுடைய அந்த துஆவை, அந்த அழைப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, 3 விஷயங்கள் இருக்குது, அந்த 3 துஆக்கள் இருக்குது, அதை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அதை கபூல் செய்யாமல் அல்லாஹ் விடுவதில்லை. அது முதலாவது அல் இமாமுல் ஆதில், நீதமான அரசர். இரண்டாவது ஒரு நோன்பாளி, அவர் நோன்பு திறக்கும் வரை. மூன்றாவதாக சொன்னார்கள் தாவத்தல் மதுலூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துஆ. எந்த அளவுக்கு என்று சொன்னால் இர்ஃபஅல்லாஹு ஃபௌகல் கமாமி யௌமல் கியாமா, நாளை மறுமையுடைய நாளையிலே அவன் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய அந்த துஆவை அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யப்படும், உயர்த்தப்படும். வயஃப்தஹுலஹா அப்வாபஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் அவனுக்காக திறக்கப்படும். வயகூலு ரப்பு சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான், பி இஸ்ஸதி, என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, லஅன்சுரன்னக வலவ் பஅதஹி, எப்பொழுது அவன் என்னிடத்திலே அழைப்பை கொடுத்து விட்டானோ உடனடியாக அவனுக்கு உதவி செய்வது என் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் தமக்கு தாமே நாம் அநியாயம் இழைத்துக் கொள்ளக்கூடாது, ஒரு விஷயம். இரண்டாவது, மற்றவர்களுக்கும் நாம் அநீதம் இழைக்கக்கூடாது, அது யாராக இருந்தாலும் சரி. அப்படி அநீதி இழைக்கப்பட்டவர்கள் ரொம்ப சில பேர் என்ன செய்வாங்க சொன்னால், கணவன் மனைவியை டார்ச்சல் பண்ணுறது, மாமியா மருமகளை டார்ச்சல் பண்ணுறது, இல்லை மருமக மாமியாவை டார்ச்சல் பண்ணுறது, இப்படி டார்ச்சல் பண்ணி கடைசி நேரத்தில் அவங்க எந்த முடிவுக்கு போயிடறாங்கன்னு சொன்னால், நம்ம தற்கொலை பண்ணிக்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கு போயிடுறாங்க சில பேர். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு, நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்கொலை தீர்வு அல்ல, அதனால நம்ம நினைக்கணும். எவ்வளவோ சோதனைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துச்சு, சஹாபாக்களுக்கு எவ்வளோ பல சோதனைகள் வந்துச்சு. அதற்கு பிறகு அந்த தாபியீன்கள் ஒவ்வொருடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னால், நமக்கு வரக்கூடிய சோதனைன்னு சொன்னால் அது 110% தான். அப்போ அவங்களுக்கு வந்த சோதனையில் அவன் தன்னை மாய்த்துக் கொள்ளணும்னு சொன்னால் எந்த இமாமும் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க, எந்த சஹாபியும் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. நமக்கு ஹதீஸே கிடைச்சிருக்காது, இன்னும் சொல்ல போனால் குர்ஆனே கிடைச்சிருக்காது. ஏன் அந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டுச்சு? அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? இல்லை. அந்த சோதனை எப்படி அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொண்டாங்க. அப்போ எப்படி வரக்கூடிய சோதனைகளை, பிரச்சனைகளை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனை வருது. கணவன் கோபமாக பேசும் பொழுது அதுக்கு பதிலாக என்ன செய்யக்கூடாது, மனைவி பேசக்கூடாது, அமைதியாக இருக்கும். மனைவிக்கு கோபம் வந்துருச்சு, ரொம்ப வேகமாக பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கணவன் அதுக்கு என்ன செய்யக்கூடாது, நான் சொல்றதை நீ கேளு, நீ சொல்றதை நான் என்ன கேட்கறது, அப்படி என்ன செய்யக்கூடாது, இவன் பதில் கொடுக்கக்கூடாது.
அமைதியாக இருக்கணும். சல்லல்லாஹு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அவர் ஹதீஸ்ல வருது, மன் சமத நஜா, யார் வாய்மொழி இருப்பாரோ அவர் வெற்றி பெறுவார். இப்போ வாய்மொழி இருக்கிறதுனா என்ன? இப்போ இது போன்ற நிலைப்பாடுகளை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்க அமைதியாக இருந்திருக்கு. நீங்க பேச அவங்க பேச நீங்க பேச சட்டைகளை செய்ய முத்தி போய் கடைசியாக எங்க போய் நிற்கும்? ஒன்று தலாக்கில் நிற்கும், இல்லை குழுவில் நிற்கும். இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் சரிசமமாகவே நாம் பார்க்க வேண்டுமே தவிர ஒருத்தவங்கள உயர்வானவங்க ஒருத்தவங்க தாழ்வானவங்க இப்படியாக என்ன செய்யக்கூடாது, தரம் தாழ்த்தி நாம் பார்க்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களை நீங்களே தாழ்வாக நீங்க கருத வேண்டாம், நாமளே தாழ்வாக கருத வேணாம்னு சொன்னா அப்ப அடுத்தவங்க அப்படி கருதலாமா? கருதக்கூடாது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துஆவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய கண்ணியத்தை நாம் பாதுகாப்போம். இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நான் நோன்பு வைத்து அல்லாஹுடைய ரஹமத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய ஷஃபாஅத்தையும் பெறக்கூடிய அந்த உயர்ந்த மக்களாக நாம் முடிவானாக. மேலும் தமக்கு நாமே அனிதம் இழைத்துக் கொள்ளாமலும் பிறருக்கு நாம் அனிதம் இழைக்காமல் இருக்கக்கூடிய அந்த தௌஃபீக்கினை நமக்கு அல்லாஹ் தந்தல் முடிவானாக. வாசல் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.